எரிபொருள் கையிருப்பு உண்டு, தேவையற்ற அச்சம் வேண்டாம் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது. மத்தியகளுக்கு போர்ச்சூழலால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் அதிகளவில் எரிபொருளை சேமிக்க முற்பட வேண்டாம் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகருணா கோரிக்கை விடுத்தார். இன்று 15ஆம் திகதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், நாட்டின் தற்போதைய எரிபொருள் நிலவரம் குறித்து வழங்கிய முக்கிய தகவல்கள் வருமாறு: விநியோகம் மற்றும் கையிருப்பு தொடர்பில் நீங்கள் பதட்டமடைய வேண்டாம். தட்டுப்பாடு இல்லை. அடுத்த மாதம் இறுதி வரை நாட்டிற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட எரிபொருள் கப்பல்கள் திட்டமிட்டபடி தொடர்ந்தும் நாட்டை வந்தடைந்து கொண்டிருக்கின்றன. போர்ச்சூழல் குறித்து அச்சம் காரணமாக கடந்த சில நாட்களில் எரிபொருள் நுகர்வு இயல்பை விட 21% அதிகரித்துள்ளது. இது தேவையற்ற அச்சத்தினால் ஏற்பட்ட செயற்கையான கேள்வியாகும். QR முறையும் தொழில்நுட்ப கோளாறும் தொடர்பாக பலரும் பலவிதமான கருத்துக்களை பகிர்கிறார்கள். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தவும் சட்டவிரோத விற்பனையை தடுக்கவும் QR குறியீடு முறை மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இன்று காலை இம்முறையில் ஏற்பட்ட சிறிய தொழில்நுட்ப கோளாறுகள் தற்போது முழுமையாக சீர் செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் உள்ள அனைத்து எரிபொருள் நிலையங்களிலும் இப்போது QR மூலம் தடையின்றி எரிபொருள் பெற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். நாளை 16ஆம் தேதி முதல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கையிருப்பு மற்றும் QR மூலம் விற்பனை செய்யப்பட்ட விவரங்கள் தீவிரமாக ஒப்பிடப்படும். இதில் ஏதேனும் மோசடிகள் அல்லது முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட எரிபொருள் நிலையங்களின் அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் எனவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொது போக்குவரத்து இலங்கை போக்குவரத்து சபை ஊடாக பொது போக்குவரத்துக்கான எரிபொருள் விநியோகம் வழமை போல் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயம், மீன்பிடி மற்றும் ஏனைய அத்தியாவசிய தொழில்துறையினரின் தேவைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தனியான விசேட பொறிமுறையின் கீழ் எரிபொருள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் வாரத்தின் எந்த நேரத்திலும் தமக்குரிய கோட்டா பெற்றுக்கொள்ள முடியும் என்பதால் எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசைகளில் காத்திருக்க தேவையில்லை எனவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஊடகங்களுக்கு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.